ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்க தமிழ் திறனறி தேர்வு 2025 ஒரிஜினல் கொஷின் பேப்பர் வித் ஆன்சர்ஸ் தான் பார்க்க போகிறோம். கொஷின்ஸ் பாருங்கள். விருந்தினர் எனும் சொல்லின் பொருள் புதியவர். உவம உருபு இடம்பெற்ற தொடரை தேர்க. சிலை மேல் எழுத்து போல. நெல்லுக்குள்ளிருந்து அரிசி தலை காட்டுவது போல வெள்ளை விழிகள் இமைகளின் இடுக்குகளில் ஒளி காட்டிய வண்ணமிருந்தன என்னும் உவமையை கையாண்டவர் கலைஞர். பொருந்தாத இணையை தேர்ந்தெடுக்க. நந்தமிழும் பொருணை நன்னதியும். திருமந்திரம். ரெண்டு கூற்று கொடுத்துருக்காங்க. அதில் எது சரின்னு கேட்டிருக்காங்க. ரெண்டுமே சரி. ஃபஸ்ட்டு கூற்று பாருங்க. சாகித்ய அகாதமி, தேசிய புத்தக நிறுவனம், தென்னிந்திய புத்தக நிறுவனம் ஆகியவற்றின் மூலம் மொழிபெயர்ப்பு முயற்சிகள் செய்யப்பட்டன. ரெண்டாவது, தேசிய உணர்வு ஊட்டுவதற்கும் ஒருமைப்பாட்டை ஏற்படுத்துவதற்கும் இந்திய அரசு மொழிபெயர்ப்பை ஒரு கருவியாக கொண்டது. இந்த ரெண்டு கூற்றுமே சரி. பொறுத்துக பாருங்க. தேம்பாவணி வீரமாமுனிவர். பரிபாடல் கீரந்தையார். திருவிளையாடற் புராணம் பரஞ்சோதி முனிவர். திருவிளையாடல் புராணம் பரஞ்சோதி முனிவர். காசி காண்டம் அதிவீரராம பாண்டியர். உரு அறிவாரா ஒன்றின் ஊழியும் உந்து வழி கிளர்ந்த ஊழியும். இவ்வடியில் அமைந்துள்ள அடிமோனையை தேர்க. உரு அறிவாரா உந்துவழி. ஓங்கு இரும் பரப்பின் வங்க ஈட்டத்து தொண்டியோர் என்ற இன்றைய தொண்டி நகரை குறிப்பிடும் நூல் சிலப்பதிகாரம். உலகத்திலேயே ஒரு மொழிக்காக உலக மாநாடு நடத்திய முதல் நாடு மலேசியா. கூர்வேல் குவைஇய மொய்ம்பின் தேர்வன் வாரி தன் பரம்பு நாடே எனும் புறநானூற்று பாடலடிகளில் குறிப்பிடப்படும் மலை பிரான்மலை. பொருந்தாத இணையை தேர்ந்தெடுக்க. வெண்சங்கு அளவு பண்பு. பாப்பத்தே நற்கணக்கே என்பவற்றின் இலக்கண குறிப்பு. விழித்தொடர். அகப்பொருள் புறப்பொருள் ஆகிய இரண்டிலும் இடம்பெறும் திணைகளை தேர்ந்தெடுக்க. கைக்கிளை பெருந்திணை. பலரோடு பகை மேற்கொள்வதை காட்டிலும் பல மடங்கு தீமையை தருவதாக திருக்குறள் கூறுவது நற்பண்புடையோரின் நட்பை கைவிடுவது. பொருந்தாத இணையை தேர்ந்தெடுக்க. சாகும்போது தமிழ் படித்து சாக வேண்டும். பாவாணர். ஊழையும் உப்பக்கம் காண்பர் என்று வள்ளுவர் யாரை குறிப்பிடுகிறார்? சோர்வில்லாது முயற்சி செய்பவர். சரியான முறையில் அமைந்த தொடரை தேர்ந்தெடுக்க. அவன் நிறம் மையோ பச்சை நிற மரகதமோ மறிக்கின்ற நீலக்கடலோ கார்மேகமோ. தேம்பாவணி தொடர்பான கூற்றுகளுள் பொருந்தாததை தேர்ந்தெடுக்க. தேம்பாவணியின் பாட்டுடை தலைவன் இயேசுபிரான். கீழ்காணும் எண்ணு பெயர்களுள் பொது மொழியை தேர்ந்தெடுக்க. 8. வினையாளனையும் பெயர் குறித்த சரியான கூற்றினை தேர்ந்தெடுக்க. அனைத்தும் சரி. என்னென்னா, தொழிலை செய்யும் கருத்தாவை குறிக்கும், காலம் காட்டும், மூவிடத்திற்கும் உரியது. இது மூன்றுமே சரி. பொறுத்துக. வேற்றுமை தொகை மதுரை சென்றார். வினைத்தொகை வீசு தென்றல். உவமை தொகை மலர்க்கை. உம்மை தொகை தாய் சேய். தான் பெற்றதை பிறருக்கு வழங்கும் பேருள்ளம் கொண்ட புலவர் பெருஞ்சித்தனார். சங்க காலத்திலேயே தமிழ் மொழிபெயர்ப்பு மேற்கொள்ளப்பட்டதை புலப்படுத்தும் செப்பேடு சின்னமனூர் செப்பேடு. புலம்பெயர்ந்த தமிழர்கள் பற்றிய முதல் புதினத்தை எழுதியவர் சிங்காரம். வாழையிலை விருந்து விழாவை கொண்டாடி வரும் அமெரிக்காவில் உள்ள தமிழ்ச்சங்கம் மின்னசோடா தமிழ்ச்சங்கம். பொருத்தமாக உள்ள இணைகளை தெரிவு செய்க. 1, 4 சரி. 1 மண்ணீட்டாளர் சிற்பி. 4 தூசு பட்டு. இது ரெண்டுமே சரி.
நுட்பமான சூழ்ச்சிகள் அமைச்சரிடம் நெருங்க முடியாமல் இருப்பதற்கான திறன்களாக வள்ளுவர் குறிப்பிடுபவை நுண்ணறிவும் நூலறிவும். பதிந்து இப்பகுபதத்தில் ஊ என்பது வினையெச்ச விகுதி. ஓங்கு தன் பனை சூழ் நீப வனத்தை நீத்து ஒருபோதேனும் நீங்குவம் அல்லேல் கண்டாய் ஆயினும் நீயும் வேறு. அடிக்கோடிட்ட சொற்களில் அமைந்துள்ள நயம், அதாவது ஓங்கு நீங்குவம், ரெண்டுமே எதுகை. பெண்ணினை பாகம் கொண்ட பெருந்தமை பரமயோகி விண்ணிடை மொழிந்த மாற்றம் மீனவன் கேட்டு வானோர். இவ்வடிகளில் மீனவன் என்பவன் பாண்டிய மன்னன். கற்பனை செய்தல் எனும் பொருளை உணர்த்தும் மரபுத் தொடரை தேர்ந்தெடுக்க. மணக்கோட்டை. குயில்களின் கூவலிசை, புள்ளினங்களின் மேய்ச்சலும் பாய்ச்சலும், இலைகளின் அசைவுகள், சூறக்காற்றின் ஆலோலம். தொடருக்கு பொருத்தமான தலைப்பை தேர்ந்தெடுக்க. வனத்தின் நடனம். அரும்பாகி மொட்டாகி பூவாகி காயாகி. இத்தொடருடன் பொருந்தி வரும் தொடரை தேர்க. மூங்கில் பூவில் காய் தோன்றி கனியாகி அதிலிருந்து ஒருவகை அரிசி தோன்றும். சிறுங்குறுங் கைவினை பிறர்வினை யாளரோடு மறு இன்றி விளங்கும் பாக்கம் எதுவென்பதை தேர்ந்து செய்க. மருவூர் பாக்கம். சேரன்மான் காதலி எனும் புதினத்திற்காக சாகித்ய அகாதமி விருது பெற்றவரை தேர்ந்தெடுக்க. கண்ணதாசன். கைப்பொருளை கொண்டு ஒருவர் செயலை செய்வதென்பது குன்றேறி யானைப்போர் கண்டற்றால். ஜெர்மன் மொழியில் மொழிபெயர்ப்பின் மூலம் அறிமுகம் ஆகி அந்நாட்டு படையாளர்கள் போலவே கொண்டாடப்பட்ட கவிஞர் ஷேக்ஸ்பியர். சரியான வரிசையை தேர்ந்தெடுக்க. தாவரங்களின் அடியிலிருந்து பிரிந்து செல்லும் பிரிவுகளுக்கு வழங்கும் சொற்களின் வரிசை முறை. கவை, கொம்பு, கிளை, சினை, போத்து. பொருந்தாத இணையை தேர்ந்தெடுக்க. மகுளி, சலிப்பு. 2 கூற்று கொடுத்துருக்காங்க. இதில் முதல் கூற்று சரி, இரண்டாவது கூற்று தவறு. முதல் கூற்று பாடுவதற்கு தகுதியுடைய ஓர் ஆளுமையாளரின் கல்வி, வீரம், செல்வம், புகழ், கருணை போன்றவற்றை புகழ்ந்து பாடுவது பாடான் திணை. இது சரி. இரண்டாவது கூற்று போரை பற்றி சொல்லாது பிற மாண்புகளை மட்டும் பாடுவது பொதுவியல் திணை. இது தவறு. பொருத்தமான இணையை தேர்ந்தெடுக்க. ஏற்பாடு. பிற்பகல் 2 மணி முதல் மாலை 6 மணி வரை. நம் பால்வீதி போன்று பல பால்வீதிகள் உள்ளன என்று நிரூபித்தவர் எட்வின் ஹப்பிள். முறையான சீரமைப்புடைய திருக்குறளை தேர்க. எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு. இவ்வுலகத்தையே உரிமையாக கொண்டவர் என்று வள்ளுவரால் குறிப்பிடப்படுபவர் நடுநிலையாக கடமை தவறாமல் இரக்கம் காட்டுபவர். அமிழ்தமே கிடைத்தாலும் தாமே உண்ணாது பிறருக்கும் கொடுப்பர் நல்லோர் என்று கூறியவர் கடலுள் மாய்ந்த இளம்பெருவழுதி. பொருத்தி விடையை தேர்ந்தெடுக்க. சமூக கருத்துக்கள். திரும்பிப்பார். பெண்கள் முன்னேற்றம். பாசப்பறவைகள். அரசியல். குறவஞ்சி. இலக்கியம். உளியின் ஓசை. உதவி செய்தலை குறிப்பிட ஈழத்து பூதன் தேவனார் பயன்படுத்தும் சொல் உதவியாண்மை. கூற்று 1, கூற்று 2. இதில் முதல் கூற்று சரி, இரண்டாவது கூற்று தவறு. முதல் கூற்று இஸ்மத் சந்நியாசி எனும் பட்டத்தை வீரமாமுனிவருக்கு திருச்சி மன்னர் சந்தா சாஹிப் அளித்தார். இது சரி. இஸ்மத் சந்நியாசி என்பது தூய துறவி எனும் பொருள் கொண்ட அரபு சொல். இது தவறு. இயற்கை கொலுவிருக்கும் காட்சியை பெரிய கலை நிகழ்வே நடப்பதன் தோற்றமாக கம்பன் கவி காட்டும் படலம் ஆற்றுப்படலம். சரியான முறையில் அமைந்த தொடரை தேர்ந்தெடுக்க. பண்டை தமிழர் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் விருந்தோம்பல் பண்பாடு செழித்திருந்தது. பொருத்தி விடையை தேர்ந்தெடுக்க. டிரான்ஸ்கிரைப் படியெடுத்தல். டிரான்ஸ்ஃபர் மாறுதல். டிரான்ஸ்ஃபார்ம் உருமாற்றுதல். டிரான்சாக்ட் செயல்படுத்துதல். விரிந்தன கொம்பில் கொய்த வீயென உள்ளம் வாட எரிந்தன நதி நக்க அம்புண்டு இரும்புழை புண்போல் நோக. உவமை உணர்த்தும் பொருளை தேர்க. புண்படு நோக்கல். புண்பட்டு நோகுதல். சங்க நூல்களுள் பண்ணோடு பாடப்பட்ட நூல் பரிபாடல். பொருத்தி விடையை தேர்ந்தெடுக்க.
குமரகுருபரர் நீதிநிதி விளக்கம், கம்பர் திருக்கை வழக்கம், பரஞ்சோதி முனிவர் வேதாரண்ய புராணம், வீரமாமுனிவர் பரமார்த்த குரு கதைகள். கடல் பகுதிக்கு மேலுள்ள மழை மேகங்களை சுமந்து வருவதால் மழைக்காற்று என்று அழைக்கப்படுவது கொண்டல். காற்று மாசுபடுவதை தடுக்கும் வழிமுறைகளில் தவறானதை தேர்க. புதை வடிவ எரிபொருட்களை பயன்படுத்துதல். மோப்பக் குழையும் அனிச்சம் எனும் உவமையால் விளக்கப்படும் கருத்து முகமலர்ச்சியோடு விருந்தினரை வரவேற்றல். கூற்று 1 அதோட சான்று. கூற்று சரி, சான்று தவறு. அதாவது கூற்று இலக்கண கூட்டுக்கோப்பு குறைவாகவும் கவிதை வெளியீட்டுக்கு எளிதாகவும் இருக்கும் பா ஆசிரியப்பா, இது சரி. இதோட சான்று தவறு. ஆசிரியப்பாவால் அமைந்துள்ள இலக்கியம் திருக்குறள், இது தவறு. இன்னிசை அளபடைகளை தேர்ந்தெடுக்க. கொடுப்பதுவும் தூய்ப்பதுவும். விருந்தினனாக ஒருவன் எதிரின் வியத்தல், நன்மொழி இனிது உரைத்தல். இவ்வடியில் இடம்பெற்றுள்ள சீர் எதுகை? விருந்தினனாக ஒருவன். நளியிரு முன்னீர் நாவாய் ஒட்டி வழி தொழில் ஆண்ட உறவோன் மருக என்று கரிகால் பெருவளத்தானை புகழ்ந்து பாடிய புலவர் வெண்ணிக் குயத்தியார். கொடை பெருமைகளுள் பொருந்தாத ஒன்றை தேர்ந்தெடுக்க. மறுமை நோக்கி கொடுத்தல். பொருத்தி விடை தேர்க. குழல் மீன் கறி விருந்து சிறுபானாற்றுப்படை. காலின் 7 அடி பின் சென்று பொருணராற்றுப்படை. சீரி யாழை பணயம் வைத்து விருந்து புறநானூறு. அல்லில் ஆயினும் விருந்து நற்றிணை. மதுரையில் கணவனை இழந்த கண்ணகி மதுரையிலிருந்து வைகையின் தென்கரை வழியாக சென்ற குன்றம் சுருளிமலை. என்னா என்பது எவ்வகை சொல்? அசைச்சொல். உய்முறை அறியேன் ஓர்ந்த உணர்வினொத்து உறுப்பும் இல்லா. இவ்வடியில் இடம்பெறும் ஓர்ந்த எனும் சொல்லின் பொருள் நினைத்த. மாணிக்கவாசகர் பிள்ளை தமிழ் எனும் அச்சிடப்பெறாத நூல் இடம்பெற்றுள்ள நூலகம் பிரான்ஸ் தேசிய நூலகம். கூற்று 1 கூற்று கொடுத்துருக்காங்க, காரணம் கொடுத்துருக்காங்க, ரெண்டுமே சரி. கூற்று என்ன அப்படின்னாக்க, மாப்போசி அம்மானை பாடல்களை அடிக்கடி பாடி பாடி பிள்ளை பருவத்திலேயே இலக்கிய அறிவை வளர்த்து வந்தார். இதுவும் சரி. மாப்போசி அவர்களின் அன்னையார் அம்மானை பாடல்களை பாடுவதோடு மாப்போசி அவர்களையும் சிறிது நேரம் அந்த நூல்களை படிக்க வைப்பார். இது ரெண்டுமே சரி. தவறான இணையை தேர்ந்தெடுக்க. இரவலரை தேடிச் சென்று கொடுப்பவர் திருமுடிக்காரி. சரியான அகரவரிசையை தேர்க. பட்டினம், பாதிரி, புன்னை, பேரூர், பொய்கை. குழலி பேச்சு போட்டியில் பங்கேற்றார், வெற்றி பெற்றார், பரிசை தட்டி சென்றார். இத்தொடரின் வகையை தேர்க. தொடர் சொற்றொடர். மயங்குழி பிழையற்ற தொடரை தேர்ந்தெடுக்க. நம்மை சுற்றி நிகழும் நிகழ்வுகளால் நாம் அலக்கழிக்கப்படுகிறோம். பொருத்தி விடையை தேர்க. நிறை நிறை நேர் கருவிலங்காய். நிறை நேர் நிறை புளிமாங்கனி. நேர் நிறை நேர் கூவிலங்காய். நேர் நேர் நிறை தேமாங்கனி. கீழ்காண்பவற்றுள் முதல்நிலை தொழில் பெயரை தேர்ந்தெடுக்க. உரை. கண்ணகி வடித்த கஞ்சியில் சட்டையை அலசினாள். கண்ணகி வடித்த கஞ்சியில் சட்டையை அலசினாள். அடிக்கோடிட்ட தொடரின் வகையை தேர்ந்தெடுக்க. வடித்த கஞ்சியில் அப்படிங்கிறது பெயரச்ச தொடர். கப்பிய பசியினோடு கடும்பசி ஆகும் தானே என்று விவேக சிந்தாமணி கூற காரணம் முகம் கடுத்து உணவிடுதல். பொருத்தி விடையை தேர்ந்தெடுக்க. கன்வர்ஷன், கான்வர்சேஷன் உரையாடல். ஹோமோகிராஃப் ஒப்பெழுத்து. டிஸ்கஷன் கலந்துரையாடல். கான்சொனன்ட் மெய்யெழுத்து. கம்பி விதம் பொதி குண்டல முங்குழை காதும் அசைந்தாட என்னும் பாடல் அடியில் அடிக்கோடிட்ட சொல்லிற்கான இலக்கண குறிப்பு. குண்டல முங்குழை காதும் அது எண்ணும்மை. அல்லதை என் தமரால் என் பகைஞரால் கள்வரால் அரிய காணத்து யார் யாரிடத்து கூறியது. குசேல பாண்டியன் இறைவனிடம் கூறியது. இறைவன் கடம்பவன
கோவிலை விட்டு நீங்கிச் சென்று தங்கிய இடம். தென் திரு ஆலவாயில். பொருந்திய இணையை தேர்ந்தெடுக்க. தாமரை, காஞ்சி, அன்னம், மூதூர், மருதம். தவறான இணையை தேர்ந்தெடுக்க. நொச்சித்திணை, வலிமையை நிலைநாட்டல். ஓரசை சீரில் முடியும் பாவினை தேர்ந்தெடுக்க. வெண்பா. பரிந்து நன்முகமன் வழங்கல் இவ்வொன்பான் ஒழுக்கமும் வழிபடும் பண்பே. விருந்தோம்பல். பண் என்னாம் பாடற்கியைபின்றேல் கண் என்னாம் கண்ணோட்டம் இல்லாத கண். இக்குறளில் பயின்று வரும் அணி எடுத்துக்காட்டு உவமையணி. சொல்லொடு பொருளை பொருத்தி விடை தருக. தமர், உறவினர். பனுவல், நூல். கதலி, வாழை. தண்ணிய, குளிர்ந்த. பூங்குழல் வந்தாள் என்பது அன்மொழித் தொகை. கூற்று சான்று கொடுத்துருக்காங்க. கூற்று சரி, சான்று தவறு. கூற்று என்னன்னா, முற்று பெறாத வினை வினை சொல்லை கொண்டு முடிவது வினையற்ற தொடர். இது சரி. பார்த்த படம், இந்த சான்று தவறு. முன்னிலை வினையை தேர்ந்தெடுக்க. வந்தீர். பொருத்தி விடையை தேர்ந்தெடுக்க. அகவலோசை, சொற்பொழிவாற்றுவது போன்ற ஓசை. துள்ளலோசை, தாழ்ந்து உயர்ந்து வரும் ஓசை. தூங்கலோசை, தாழ்ந்தே வரும் ஓசை. செப்பலோசை, இருவர் உரையாடுவது போன்ற ஓசை. கட்டுரை படித்தான். இத்தொடரில் இடம்பெற்றுள்ள வேற்றுமை உருபு இரண்டாம் வேற்றுமை உருபு. சந்தி பிழையற்ற தொடரை தேர்ந்தெடுக்க. பொது அறிவு நூல்களை தேடிப் படித்தவர் போட்டித் தேர்வில் வென்றார். திணை, திணை. பொருள் வேறுபாட்டறிந்து பொருத்தமான விடையை தேர்ந்தெடுக்க. திணைனா ஒழுக்கம், அந்த 2 சுழி ந திணைனா சிறுதானியம். கூற்று 1, கூற்று 2. கூற்று 1 சரி, கூற்று 2 தவறு. கூற்று 1 என்னன்னா, அன்புடைய தலைவன் தலைவி இடையிலான உறவு நிலைகளை கூறுவது அகத்திணை. இது சரி. அகத்திணை 5 வகைப்படும். அது தவறு. அரசர்கள் இருவரும் போர்க்களத்தில் ஒருவரோடு ஒருவர் எதிர்த்து போரிடும்போது சூடும் பூ தும்பை. காழியர், கூவியர், கல்நொடை, ஆட்டியர், மீன்விலை, பரதவர், வெள் உப்பு பகருனர். இவ்வடிகளில் பிட்டு விற்போர், அப்பம் விற்போர் எனும் பொருள் தரும் சொற்கள் முறையே காழியர், கூவியர். பின் வருவனவற்றுள் கூட்டுநிலை பெயரெச்சத்தை தேர்க. கேட்க வேண்டிய பாடல். பொருந்தாத இணையை தேர்க. சோளம், தாள். நன்றி.